அன்பான மாணவர்களே, இன்று நாம் 12ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் பாடம் 13 சுற்றுச்சூழல் இடர்பாடு என்ற பாடத்தில் நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது கதிரியக்க கழிவுகள். அணுமின் நிலையங்களின் பல்வேறு செயல்பாடுகளின் போது கதிரியக்க கழிவுகள் உருவாகின்றன. கதிரியக்க கழிவுகள் வாயு, திரவ அல்லது திட வடிவில் இருக்கலாம். இந்த கழிவுகள் சில மணி நேரம் அல்லது பல மாதங்கள் அல்லது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட கதிரியக்கத்தன்மையுடன் அப்படியே இருக்கக்கூடியது. கதிரியக்கத்தினுடைய அளவு மற்றும் தன்மையினுடைய அடிப்படையில் விடுவிக்கப்பட்ட கழிவானது 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை கீழ்மட்ட அளவு கழிவு, 2வது இடைமட்ட அளவு கழிவு, 3வது உயர்மட்ட அளவு கழிவு என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கதிரியக்க கழிவினுடைய வகைகள் எடுத்துட்டோம்னா கீழ்மட்ட அளவு கழிவுகள், 2வது இடைமட்ட அளவு கழிவுகள், 3வது உயர்மட்ட அளவு கழிவுகள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன. கதிரியக்க கழிவுகளின் மேலாண்மை என்று எடுத்துக்கொண்டால் இக்கழிவுகளின் மேலாண்மையில் சுத்திகரித்தல், சேமித்தல் மற்றும் வெளியேற்றுதல் என்ற 3 நிலை. சுத்திகரித்தல், சேமித்தல் மற்றும் வெளியேற்றுதல். இதை வெளியேற்றுவதில் அணுக்கரு தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் திரவக் கழிவுகள் மற்றும் காற்றில் பரவும் கழிவுகள் மற்றும் திடக்கழிவுகள் ஆகியவற்றை முதலில் சுத்திகரித்து பிறகு அதை சேமித்து பின் வெளியேற்றுவது. இது போன்ற அந்த 3 நிலைகளை கொண்டது. கதிரியக்க கழிவு மேலாண்மையில் சுத்திகரித்தல், சேமித்தல் மற்றும் வெளியேற்றுதல் என்ற 3 நிலைகள் உள்ளன. அடுத்து கதிரியக்க கழிவுகளை அகற்றும் முறைகள் என்று எடுத்துக்கொண்டால் இதில் 4 வழிகள் இருக்கின்றன. 1 வரையறுக்கப்பட்ட உற்பத்தி, 2வது நீர்த்து பரவுதல், 3வது தாமதம் மற்றும் சிதைவு, 4வது செறிவூட்டல் மற்றும் உள்ளடக்கி வைத்தல் என்ற 4 நிலை. அதில் 1வது வரையறுக்கப்பட்ட உற்பத்தி. கழிவுப் பொருட்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்துதலே கதிரியக்க கழிவுகளை கையாளுவதின் முதன்மையானதும் முக்கியமானதும் ஆகும். 2வது நீர்த்து பரவுதல். குறைந்த அளவு கதிரியக்கத்தன்மையுள்ள கழிவுகளுக்கு நீர்த்தல் மற்றும் பரவுதல் முறை பயன்படுத்தப்படுகிறது. 3வது தாமதம் மற்றும் சிதைவு. அணுக்கரு உலை மற்றும் துரிதப்படுத்துகளில் பயன்படுத்தப்படும் கதிரியக்கங்கள் குறைவான வாழ்நாள் கொண்டவையாதலால் இக்கழிவுகளை கையாள இவை ஒரு நல்ல உக்தியாகும். அணுக்கரு உலை மற்றும் துரிதப்படுத்துதலில் பயன்படுத்தப்படும் கதிரியக்கங்கள் குறைவான வாழ்நாள் கொண்டமையாதலால் இக்கழிவுகளை கையாள இவை நல்ல உக்தியாகும். அடுத்து செறிவூட்டல் மற்றும் உள்ளடக்கி வைத்தல். இது அதிக வாழ்நாள் அளவுள்ள கதிரியக்கத்தினை சுத்திகரிக்க பயன்படும் முறையாகும். இந்த கழிவுகள் அரிப்பை தாங்கக்கூடிய கொள்கலன்களில் அடைக்கப்பட்டு வெளியேற்று இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. இந்த இடங்களில் இருந்து கன உலோகங்களும் ரேடியோ நியூக்ளியோடைடுகளும் இந்த இடங்களில் இருந்து கன உலோகங்களும் ரேடியோ நியூக்ளைடுகளும் ஊடுருவுதலானது கவனிக்க வேண்டிய வளர்ந்து வரும் ஒரு சிக்கலாகும். அதாவது இந்த கழிவுகள் அரிப்பை தாங்கக்கூடிய கொள்கலனில் அடைக்கப்பட்டு வெளியேற்றும் இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. இந்த இடங்களில் இருந்து வெளியேற்று இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அந்த இடங்களில் எங்கே அது வைக்கப்பட்டிருக்கோ அந்த இடங்களிலிருந்து கன உலோகங்களும் ரேடியோ நியூக்ளைடுகளும் ஊடுருவுதல் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வளர்ந்து வரும் சிக்கல். இது போன்ற 4 நிலைகளில் கதிரியக்க கழிவுகளை நாம் அகற்றுறோம். 1 வரையறுக்கப்பட்ட உற்பத்தி, 2வது நீர்த்து பரவுதல், 3வது தாமதம் மற்றும் சிதைவு, 4வது செறிவூட்டல் மற்றும் உள்ளடக்கி வைத்தல். அடுத்து இந்த கதிரியக்க கழிவுகளினுடைய கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை பற்றி பார்ப்போம்.
அணுக்கழிவுகளை கையாள 3 வழிகள் பின்பற்றப்படுகின்றன. அதில் ஒன்று பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் கழிவு தொட்டி. பயன்படுத்தப்பட்ட எரிபொருள்களை சேமிப்பதற்காக ஒரு கழிவு தொட்டி ஒன்று பயன்படுத்தப்படுகிறது. இது முதல் நிலை. பயன்படுத்தப்பட்ட எரிபொருள்களை வினை கலன்களிலிருந்து வெளியேற்றி தற்காலிகமாக வினை தொட்டிகளில் சேகரிக்கப்படுகிறது. பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் தண்டுகள் சேகரிக்கப்பட்ட குளிர்விப்பு தொட்டிகளில் பயன்படுத்தப்படுகிறது. இவை அணுக்கரு சிதைவின் போது உருவாகும் வெப்பத்தை உறிஞ்சி சுற்றுப்புறத்தை கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கிறது. அடுத்தது இரண்டாவது கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை என்று எடுத்துக்கொண்டால் உலர் கற்களாக மாற்றும் முறை. உலர் கற்கள். இம்முறையில் அணுக்கரு கழிவுகளை உலர்ந்த காரை அல்லது சிமெண்ட் பெட்டகங்களில் குறிப்பிட்ட காலத்திற்கு மூடி வைப்பதன் மூலம் அவை வினைபுரிதலையும் அல்லது சிதைவடைவதையும் தடுக்கலாம். அடுத்து பூமியில் சேமிப்பு கிடங்குகளில் சேமித்து வைத்தல். பூமியினுள் சேமிப்பு கிடங்குகளில் சேமித்து வைத்தல். இது நிலையான புவியிய சுற்றுச்சூழல் உள்ள இடத்தில் ஆழமாக தோண்டி அணுக்கழிவுகளை சேமிக்கும் இடமாகும். இம்முறை எதிர்கால பராமரிப்பு தேவைப்படாத உயர்மட்ட அளவிலான நீண்டகால தனிமைப்படுத்துதலுக்கும் மற்றும் உள்ளடக்கி வைத்தலுக்கு பொருத்தமான முறையாகும். இம்முறையானது எதிர்கால பராமரிப்பு தேவைப்படாத உயர்மட்ட அளவிலான நீண்டகால தனிமைப்படுத்துதலுக்கும் மற்றும் உள்ளடக்கி வைத்தலுக்கும் பொருத்தமான முறையாகும். பயன்படுத்தப்பட்ட எரிபொருளை ஈர வசதி கொண்ட கழிவு தொட்டிகளின் மூலம் சேமிப்பதே இந்தியாவின் உள்ள தாராப்பூர் மற்றும் கல்பாக்கத்தில் உள்ள அணுமின் நிலையங்களில் செய்யப்படும் முக்கிய சேமிப்பு முறையாகும். அதாவது பயன்படுத்தப்பட்ட எரிபொருளை ஈர வசதி கொண்ட கழிவு தொட்டிகளின் மூலம் சேமிப்பதே இந்தியாவில் உள்ள தாராப்பூர் மற்றும் கல்பாக்கத்தில் உள்ள அணுமின் நிலையங்களில் செய்யப்படும் முக்கிய சேமிப்பு முறை. இதுவரை நாம் பார்த்தது கதிரியக்க கழிவுகளை எவ்வாறு நம்ம மேலாண்மை செய்கிறது, அந்த கழிவுகள்டா என்ன, அதை எவ்வாறு அகற்றுவது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது மருத்துவ கழிவுகள். இந்த உயிரிய மருத்துவ கழிவுகள் என்று எடுத்துக்கொண்டால் மருத்துவமனைகள், ஆய்வகங்கள், மருத்துவ ஆராய்ச்சி மையங்கள், மருந்து நிறுவனங்கள் மற்றும் கால்நடை மருத்துவமனைகள் மூலம் உருவாக்கப்பட்ட தொற்று பொருள்களை கொண்ட கழிவுகள் அனைத்தும் மருத்துவ கழிவுகள் என்று அழைக்கப்படுகின்றது. மருத்துவமனைகள், ஆய்வகங்கள், மருந்து ஆராய்ச்சி மையங்கள், மருந்து நிறுவனங்கள் மற்றும் கால்நடை மருத்துவமனைகள் மூலம் உருவாக்கப்பட்ட தொற்று பொருள்களை கொண்ட கழிவுகள் அனைத்தும் மருத்துவ கழிவுகள் என்று அழைக்கப்படும். சிறுநீர், இரத்தம் போன்ற உடல் திரவங்கள், உடல் பாகங்கள் மற்றும் பிற மாசுபடுத்திகள், வளர்ப்பு தட்டுக்கள், கண்ணாடி பொருட்கள், துணிப்பட்டைகள், கையுறைகள், தூக்கி எறியப்பட்ட ஊசிகள், கத்திகள், ஒற்று துணிகள் மற்றும் திசுக்கள் ஆகியவையும் மருத்துவ கழிவுகளாக கருதப்படுகின்றது. மருத்துவ கழிவுகளை மேலாண்மை செய்வதில் பாதுகாப்பான மற்றும் நீடித்த உயிரிய மருத்துவ கழிவு மேலாண்மை. பாதுகாப்பான மற்றும் நீடித்த உயிரிய மருத்துவ கழிவு மேலாண்மை என்பது உடல்நல பாதுகாப்பு மையங்களில் பணிபுரியும் மக்களின் சமூக மற்றும் சட்ட பொறுப்புகளாகும். கழிவகற்றம். மருத்துவ கழிவுகளை எவ்வாறு கழிவகற்றம் செய்கின்றார்கள் என்பதில் முதல் முறையாக அதில் எரித்தல். கழிவகற்றத்தில் எரித்தல், வேதிய தொற்று நீக்கம், ஆவிமுறை தொற்று நீக்கம், ஆட்டோக்ளோனிங் மூலமாகவோ அல்லது ஸ்டெரிலைசேஷன் சொல்லக்கூடிய மற்ற முறைகளின் மூலமாகவோ ஆவியை பயன்படுத்தி தொற்று நீக்கம் செய்தல். உறை பொதியாக்கம், என்கேப்சுலேஷன் சொல்லக்கூடிய உறை பொதியாக்கம். அடுத்து நுண்ணலை கதிர்வீச்சுக்குள்ளாக்குதல் ஆகியவை கழிவகற்றும் முறைகளாகும். விதிமுறைகளுக்கு உட்பட்டு வளாகத்தினுள் புதைத்தல் மற்றும் நிலங்களில் கொட்டி நிரப்புதல் ஆகிய முறைகளில் கழிவானது அகற்றப்படுகிறது. அப்போ மருத்துவ கழிவில் எந்த முறையில்
அதை கழிவு நீக்கம் செய்கிறாங்க அப்படின்பது எரித்தல் மூலமோ, வேதித்தொற்று நீக்குதலின் மூலமோ, ஆவி முறை தொற்று நீக்கம் மூலமோ, உறைப்பொதியாக்கம் மூலமோ, நுண்ணலை கதிர்வீச்சுக்குள்ளாக்குதல் மூலமோ நாம் கழிவை அகற்றலாம். அடுத்தது மின்னணு கழிவுகள். மின்னணு கழிவுகள் என்பது நிராகரிக்கப்பட்ட மின்சார மின்னணு கருவிகளை குறிக்கிறது. மின்னணு கழிவுகள் என்பது நிராகரிக்கப்பட்ட மின்சார மின்னணு கருவிகளை குறிக்கிறது. மின்னணு கருவிகளின் பாகங்கள் மற்றும் அவற்றினை உற்பத்தி செய்யும் போது அல்லது பயன்படுத்தும் போது உருவாக்கப்படும் பயனற்ற பொருட்கள் ஆகியவை மின்னணு கழிவுகள் ஆகும். இந்த மின்னணு கழிவுகளை அப்புறப்படுத்துவது வளர்ந்து வரும் சிக்கலாகும். ஏனெனில் மின்னணு கழிவுகள் தீங்கு தரக்கூடியதாகவும் அபாயகரமான பொருட்களை கொண்டுள்ளதாகவும் இருப்பதால் இதை கழிவு நீக்கம் செய்வதில் பெரிய சிக்கல்கள் ஏற்படுகிறது. இப்போ எடுத்துக்காட்டாக தனியார் கணினிகளில் எதிர்மின்முனை கதிர்குழாய் கேத்தோடு ரைஸ் டியூப்னு சொல்லக்கூடிய எதிர்மின்முனை கதிர்குழாய் மற்றும் சுட்டிணைப்பு கூட்டுப் பொருட்களில் காரியமும் நிலைமாற்றிகளில் பாதரசமும் எஃகு பொருட்களில் கோபால்ட்டும் மற்றும் இதற்கு இணையான பிற நச்சுப் பொருட்களும் காணப்படலாம். அப்போ பல்வேறு நச்சுப் பொருட்கள் நம்முடைய பயன்பாட்டில், அதாவது மின்னணு கருவிகளில் பயன்படுத்தப்படுகிறது. அதில் தனியார் கணினிகளில் எதிர்மின்முனை கதிர்குழாய்னு சொல்லக்கூடிய சிஆர்டி மற்றும் சுட்டிணைப்பு கூட்டுப் பொருட்களில் காரியம், நிலைமாற்றிகளில் பாதரசம், எஃகு போன்ற நிலைமாற்றியில் பாதரசம் போன்ற பொருட்களும், எஃகு பொருட்களில் கோபால்ட்டும் மற்றும் இதற்கு இணையான பிற நச்சுப் பொருட்களும் காணப்படலாம். மின்னணு கழிவுகள் பிசிபியை அடிப்படையாக கொண்டவை. மின்னணு கழிவுகள் அதாவது பாலிக்ளோரினேட்டட் பைஃபினைல் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை அடிப்படையாக கொண்டவை. இவைகள் சிதைவடையாத கழிவுப் பொருள். எனவே இந்த மின்னணு கழிவுகளை நாம் பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தான நிலையாகும். சரி, மின்னணு கழிவுகளினுடைய வகைகள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் பல்வேறு வகைகள் கொடுத்துருக்கிறது. வருடிகள் மற்றும் அச்சுப்பொறிகள், விசைப்பலகை, அதுமாரி சொடுக்கி மற்றும் பிற மின்னணு கருவிகள், அடுத்து கைபேசிகள் மற்றும் கைக்கணினிகள், அடுத்து ஒளி உபகரணங்கள், தொலைக்காட்சி பெட்டி, கணினி திரை மற்றும் மடிக்கணினிகள், தனிநபர் மின்னணு கருவிகள் போன்றவை பல்வேறு மின்னணு கழிவுகளாகும். இந்த மின்னணு கழிவுகளானது மீண்டும் பயன்படுத்த, மீண்டும் விற்பனை செய்ய, அதாவது மீண்டும் பயன்படுத்த, மீண்டும் விற்பனை செய்ய, அழிவு மீட்பு செய்ய, மறுசுழற்சி செய்ய அல்லது தூக்கி எறிவதற்காக சேகரிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட மின்னணு பொருட்களும் மின்னணு கழிவுகளாக கருதப்படும். அப்போ இந்த மின்னணு கழிவுங்கிறது மீண்டும் பயன்படுத்த, மீண்டும் விற்பனை செய்ய, அழிவு மீட்பு செய்ய, மறுசுழற்சி செய்ய அல்லது தூக்கி எறிவதற்காக சேகரிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட மின்னணு பொருட்களும் மின்னணு கழிவுகளாக கருதப்படுகிறது. வளர்ந்து வரும் நாடுகளில் அனுமதியின்றி மின்னணு கழிவுகளை சுத்திகரிப்பது மனிதர்களுக்கு கடுமையான உடல்நல விளைவுகளையும் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டினையும் தோற்றுவிக்கும். வளர்ந்து வரும் நாடுகளில் அனுமதியின்றி மின்னணு கழிவுகளை சுத்திகரிப்பது மனிதர்களுக்கு கடுமையான உடல்நல விளைவுகளையும் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டினையும் தோற்றுவிக்கக்கூடியது. மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் அகற்றுதல். மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் அகற்றுதல் வளர்ந்த நாடுகளில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் சமூகங்களின் உடல்நலத்திற்கு கணிசமான ஆபத்தை ஏற்படுத்தலாம். மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்வதாலோ அல்லது அதை அகற்றுவதாலோ வளர்ந்த நாடுகளில் உள்ள தொழிலாளர்கள், அத்தகைய பணியை செய்யக்கூடியவர்கள் மற்றும் சமூகங்களில் உடல்நலத்திற்கு கணிசமான ஆபத்தை ஏற்படுத்தலாம். மறுசுழற்சியின் போது பாதுகாக்கப்பட்ட முறையில் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளுதல்
மறுசுழற்சியின் போது பாதுகாப்பற்ற முறைகள் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளுதல், மற்ற நிலக்குவிப்புகள், மற்ற எரியூட்டி, சாம்பல்களிலிருந்து கசியும் கன உலோகங்கள் போன்ற பொருட்கள் ஆகியவற்றை தவிர்க்க உயரளவு பாதுகாப்பினை மேற்கொள்ள வேண்டும். இது போன்ற பல்வேறு நடைமுறைகளை மேற்கொண்டால் இந்த பல்வேறு நடைமுறைகளை மேற்கொள்ள போகும்போது இந்த மின்னணு கழிவுகளை நாம் என்ன செய்து கழிவு நீக்கம் பாதுகாப்பான முறையில் கழிவு நீக்கம் செய்ய முடியும். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது நெகிழி கழிவுகள். நெகிழி கழிவுகளும் அதற்கான தீர்வுகளும். இந்நெகிழிகள் குறைந்த மூலக்கூறு எடையுள்ள இயற்கை சூழ்நிலையில் சிதைவடையாத ஒரு கரிம பாலிமர்களாகும். நெகிழிகள் குறைந்த மூலக்கூறு எடையுள்ள இயற்கை சூழ்நிலையில் சிதைவடையாத கரிம பாலிமர்களாகும். இவை மகிழுந்துகள், குண்டு துளைக்காத ஆடைகள், பொம்மைகள், மருத்துவ கருவிகள், பைகள் மற்றும் உணவு பாத்திரம் உள்ளிட்ட பல பொருட்களில் பயன்படுத்தப்படுகின்றன. சிறப்பு அங்காடிகள், சில்லறை விற்பனையங்கள், உற்பத்தி தொழிற்சாலைகள், வீட்டுடைமைகள், உணவகங்கள், மருத்துவமனைகள், உணவு விடுதிகள் மற்றும் போக்குவரத்து நிறுவனங்கள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படும் சிப்பங்கட்டும் பொருட்கள் நெகிழி கழிவு உற்பத்தியில் முக்கிய பங்காற்றுகின்றன. இதுபோன்ற பல்வேறு நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் சிப்பங்கட்டும் பொருட்கள் நெகிழி கழிவு உற்பத்தியில் முக்கிய பங்காற்றுகின்றன. நகராட்சி திடக்கழிவுகளில் பெரும்பகுதி நெகிழி கழிவுகள் ஆகும். நகராட்சி திடக்கழிவுகளில் பெரும்பகுதி நெகிழி கழிவுகளே ஆகும். இவற்றை எவ்வாறு நம்ம நீக்குவது, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கும்போது 4R சொல்கிறாங்க. 4 R: ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ் அண்டு ரீசைக்கிள். ரெஃப்யூஸ் என்பது மறுத்தல், ரெடியூஸுங்கிறது குறைத்தல், ரீயூஸுங்கிறது மீண்டும் பயன்படுத்துதல், ரீசைக்கிள் என்பது மறுசுழற்சி செய்தல். இந்த 4 R இருக்காங்கல்ல, இந்த 4 R நிகழ்வுகள் ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ் அண்டு ரீசைக்கிள், இவைகள் மூலம் நெகிழி கழிவு மாசுபாட்டிற்கு ஒரு சிறந்த தீர்வினை உருவாக்க முடியும். அடுத்து, தமிழ்நாடு மாநில அரசு ஜனவரி 1, 2019 முதல் ஒருமுறை பயன்படும் நெகிழிகள் மீதான தடையினை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியுள்ளது. இது இன்று வரை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா என்பது ஒரு கேள்விக்குரிய. எவ்வாறு இருப்பினும் இந்த நெகிழியை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் தொடர்ந்து அந்த நெகிழி பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டு தான் இருக்கின்றன. அத்தகைய அந்த தொழில் நிறுவனங்கள் இதனுடைய உற்பத்தியை குறைக்காத பட்சத்தில் இவற்றை முற்றிலுமாக ஒழித்து விடுவது கடினமே. நெகிழிகளால் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றுகின்ற சூழல் இருப்பதால் அவற்றை முற்றிலுமாக அழிப்பது என்பது அதை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் அவைகளை தடை செய்ய வேண்டும். சரி, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது சூழல் சுகாதார கழிவுகள். எக்கோசான் டாய்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. எக்கோசான் டாய்லெட்ஸ் சூழல் சுகாதார கழிவறைகள். ஒரு இந்திய குடிமகன் ஒரு நாளைக்கு சராசரியாக 150 லிட்டர் கழிவு நீரை உருவாக்குகின்றான். இதில் அதிகளவு கழிவறையிலிருந்து தான் இந்த நீரானது உருவாகிறது. இப்போ சூழல் சுகாதாரம் என்பது உலர் மட்கு கழிவறைகளை பயன்படுத்தி மனித கழிவை கையாளும் அமைப்பாகும். சூழல் சுகாதாரம் என்பது உலர் மட்கு கழிவறைகளை பயன்படுத்தி மனித கழிவை கையாளும் ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை பொறுத்தவரை, அதாவது சூழல் சுகாதார கழிவறைகள் கழிவுநீர் உற்பத்தியினை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் மறுசுழற்சி செய்யப்பட்ட மனித கழிவிலிருந்து இயற்கை உரங்களையும் உற்பத்தி செய்கிறது. சூழல் சுகாதார கழிவறைகள் கழிவுநீர் உற்பத்தியினை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் மறுசுழற்சி செய்யப்பட்ட மனித கழிவிலிருந்து இயற்கை உரங்களையும் உற்பத்தி செய்கிறது.
இது வேதி உரங்களுக்கு ஒரு சிறந்த மாற்றாக கருதப்படுகிறது. இது வேதி உரங்களுக்கு ஒரு சிறந்த மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. கழிவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை மீட்டல் மற்றும் மறுசுழற்சி என்பதை அடிப்படையாக கொண்ட இம்முறை, கழிவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை மீட்பது மற்றும் மறுசுழற்சி என்பதை அடிப்படையாக கொண்ட இம்முறை விவசாயத்திற்கு மதிப்புமிக்க பொருட்களை உருவாக்கி தருகின்றன. சூழல் சுகாதார கழிவறைகள் இந்தியா மற்றும் இலங்கையின் பல பகுதிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இது போன்ற பல்வேறு கழிவுகளினுடைய மேலாண்மையை பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ கழிவு நீர் பார்த்தோம், திடக்கழிவுகள் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்ததில் வேளாண்மை கழிவுகளை பற்றி பார்த்தோம். அதாவது இயற்கை வேளாண்மைன்னு ஒன்று சொன்னோம்ல, அதில் வரக்கூடியது, அதில் என்னென்ன கழிவுகள் வருதுன்னு பார்த்தோம். அடுத்தது நெகிழியை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி மின்னணு கழிவுகள் பற்றி பார்த்தோம். அடுத்து இந்த சுற்றுச்சூழல் இருக்கு பாருங்கள், அதில் சூழல் சுகாதார கழிவறைகளை பற்றி பார்த்துருக்குறோம். இப்போ இதில் அணுக்கரு விபத்துக்கள், அணுக்கரு உலை விபத்து நடந்த இடத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்காங்க. தெரிந்து கொள்வதற்காக 3 மைல் தீவு என்று சொல்லக்கூடிய பென்சில்வேனியா அமெரிக்கா போன்ற இந்த பகுதியில் உள்ள பென்சில்வேனியா அமெரிக்காவில் 3 மைல் தீவுன்னு சொல்லக்கூடிய இடத்துலையும், செர்னோபில், அதாவது பழைய சோவியத் ரஷ்யாவில் செர்னோபில் என்ற இடம், அது ஆக்சுவலாக பிரிப்பியாட் உக்ரைனில் உள்ள அந்த செர்னோபில் இந்த அணுக்கரு உலை விபத்து, மற்றும் பூசிமா டைசி ஜப்பானில் இருக்கக்கூடிய அந்த பூசிமா டைசி போன்ற இடங்களில் அண்மை காலங்களில் உலகம் கண்ட அணு உலை பேரழிவுகள். இது போன்ற பேரழிவுகள் இனி வரும் காலங்களில் ஏற்படாத வண்ணம் நாம் உருவாக்கக்கூடிய அணுக்கரு உலைகளை பாதுகாப்பானதாக அமைக்க வேண்டும். நம்ம தமிழ்நாட்டிலேயே பல்வேறு இடங்களில் அந்த அணுக்கரு உலைகள் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. அவைகளும் அந்த பாதுகாப்பினை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். திருநெல்வேலி மாவட்டங்களில் இப்போ புதிதாகலாம் உருவாக்கப்பட்டிருக்குது. தூத்துக்குடியில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி பல்வேறு நகரங்களில் இது போன்ற அணுக்கரு உலைகளை உருவாக்கி அதன் மூலம் ஆற்றலை பெறக்கூடிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவதன் மூலம் மனித இனத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த பேராபத்து என்ன செய்யணும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இதற்கு முந்தைய ஆண்டுகளில், இதற்கு முன்பாக உலகில் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட அந்த அணு உலை விபத்தை பற்றி நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம இதுவரை பார்த்தது பாடம் 13 சுற்றுச்சூழல் இடர்பாடு என்ற தலைப்பில் பல்வேறு இடர்பாடுகளை நம்ம இங்கே பார்த்துருக்கிறோம். இனி வரக்கூடிய வகுப்புகளில், அதாவது நாம் இது சம்பந்தமான இந்த பாடங்கள் இதுவரைக்கும் முடிக்கப்பட்ட 13 பாடங்களில் காணப்படக்கூடிய அனைத்து வினாக்கள் திருப்புதல் மற்றும் பாடங்களில் உள்ள கடினமான பகுதிகளை மற்றும் தேர்வுக்கு முக்கியமான அந்த வினாக்களை திருப்புவது மற்றும் செய்முறை தேர்வு சம்பந்தமானவற்றை நாம் அடுத்த வகுப்புகளில் நாம் விவாதிப்போம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.